இந்த பூமி மனிதர்களுக்கே மட்டுமானது அல்ல. காடுகள், புல்வெளிகள், ஆறுகள், மலைகள் இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான விலங்குகளின் வீடுகள். சுதந்திரமாக ஓடிய கால்களை இரும்புக் கம்பிகள் நிறுத்திவிட்டன. வானத்தை பார்த்த கண்கள் இன்று கம்பிகளையே பார்க்க பழகிவிட்டன. காடு அதன் வீடு, கூண்டு அதன் சிறை. இயற்கையில் வேட்டையாடும் விலங்கு ஜூவில் உணவுக்காக காத்திருக்கிறது. ஏ டைகர் இன் த ஜூ கவிதை மூலம் காட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய புலி மனிதர்களால் கூண்டில் அடைக்கப்பட்டு அதன் கம்பீரத்தை இழந்து வாடுவதை மிக அழகாக ஒப்பிடுகிறது. மனிதனின் பொழுதுபோக்குக்காக விலங்குகளின் வாழ்க்கை காட்சிப் பொருளாக மாறியது. அவற்றின் இயற்கை வாழ்க்கையை பறிப்பதை கடுமையாக விமர்சிக்கிறார் லெஸ்லி நார்ஸ். இப்போது லெஸ்லி நார்ரிஸ் எழுதிய அ டைகர் இன் த ஜூ கவிதை வரிகளுக்குள் அந்தப் புலியின் மௌன உலகத்துக்குள் நுழையலாம். He stalks in his vivid stripes. புலி தனது பிரகாசமான கோடுகளுடன் மெதுவாக கவனமாக நடக்கிறது. The few steps of his cage. அவன் நடக்க முடிவது அவனுடைய சிறிய கூண்டிற்குள் உள்ள சில அடிகள் மட்டுமே. On pads of velvet quiet. அவனுடைய காலடிகள் மென்மையான வெல்வெட் போல ஒலி இல்லாமல் நகர்கின்றன. In his quiet rage. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கு கோபமும் வேதனையும் கொதிக்கிறது. செகண்ட் ஸ்டான்சா கவிஞர் புலிகாட்டில் எப்படி இருக்கும் என்பதை அழகாக விவரிக்கிறார். He should be lurking in shadow. உண்மையில் புலிகாட்டின் நிழல்களில் ஒளிந்திருக்க வேண்டியது. ஸ்லைடிங் த்ரூ லாங் கிராஸ் நீண்ட புல்வெளிகளுக்குள் மெதுவாகச் சறுக்கிச் செல்ல வேண்டும். நியர் த வாட்டர் ஹோல் தண்ணீர் உள்ள இடத்தருகில் பதுங்கி இருக்க வேண்டும். வேர் பிளம்ப் டியர் பாஸ் அங்கே வரும் கொழுத்த மான்களை வேட்டையாட வேண்டும். தேர்ட் ஸ்டான்சா he should be snarling around houses. மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு அருகில் அவன் கர்ஜித்துக் கொண்டிருக்க வேண்டும். at the jungle's edge காட்டின் எல்லைப் பகுதியில் அவன் அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும். barring his white fangs, his claws தனது வெள்ளை பற்களையும் கூர்மையான நகங்களையும் காட்ட வேண்டும். terrorizing the village கிராம மக்களை பயமுறுத்தும் வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும். ஃபோர்த் ஸ்டான்சா புலி மீண்டும் தனது சிறிய கூண்டிற்குள். பட் ஹீஸ் லாக்ட் இன் அ கான்கிரீட் செல். ஆனால் இப்போது அவன் ஒரு கான்கிரீட் கூண்டில் பூட்டப்பட்டுள்ளான். ஹிஸ் ஸ்ட்ரெங்த் பிஹைண்ட் பார்ஸ் அவனுடைய வலிமை கம்பிகளுக்குப் பின்னால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாக்கிங் த லெங்த் ஆஃப் ஹிஸ் கேஜ் கூண்டின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை நடக்கிறான். இக்னோரிங் விசிட்டர்ஸ் அவனை பார்க்க வரும் மக்களை அவன் கவனிக்கவில்லை. He hears the last voice at night. இரவில் கேட்கும் கடைசி சத்தம் அவனுக்குச் செவியில் விழுகிறது. The patrolling cars காவல் சுற்றும் வாகனங்களின் சத்தம் அது. And stares with his brilliant eyes அவன் தனது பிரகாசமான கண்களால் வானத்தை பார்க்கிறான். At the brilliant stars ஒளிரும் நட்சத்திரங்களைப் பார்த்து தன் பழைய சுதந்திரமான வாழ்க்கையை நினைக்கிறான். லெஸ்லி நாரிஸ் ஒரு வெல்ஷ் கவிஞர், எழுத்தாளர். இயற்கை, விலங்குகள், மனித உணர்வுகள் இவை அனைத்தும் அவரது கவிதைகளின் உயிர். பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாமல் எளிய மொழியில் ஆழமான உண்மைகளை சொல்வதே லெஸ்லி நாரிஸின் தனித்துவம்.